அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நம்ம பொற்காலம் சேனலில் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி மிகவும் சக்தியும் சிறப்பும் வாய்ந்தது. அதன்படி இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை இந்து மக்கள் விரதமிருந்து சிவனை முழு மனதுடன் வழிபட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதுபோல் அந்நாளில் விரதம் இருந்தால் தெரிந்தோ தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கும் என்பதும் நம்பிக்கை. எனவே இப்போது சிவனுக்கு உகந்த இரவு என்று சொல்லக்கூடிய சிவராத்திரியின் மிக அற்புதமான சில தகவல்களை தான் பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரியில் வரலாற்று சிறப்பு மிக்க சிவாலய ஓட்டம் 7ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அந்த சிவாலய ஓட்டத்தினுடைய பின்னணியில் உள்ள புராண கதையை பற்றியும் அந்த ஓட்டத்தின் சிறப்பை பற்றியும் ஓட்டம் எப்படி நடைபெறுகிறது என்பதை பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி தினம் நாட்டின் பல பகுதிகளிலும் பலவிதமாக கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரி என்று சிவனை வழிபடும் பழக்கமும் குலதெய்வத்தை வழிபடும் பழக்கமும் நடைமுறையில் உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே நடைபெறும் ஒரு வழிபாட்டிற்கு சிவாலய ஓட்டம் என்று பெயர். அதாவது இரவு முழுவதும் ஒவ்வொரு சிவாலயமாக நடந்தும் ஓடியும் சென்று வழிபடும் முறை. இந்த வழக்கம் வேறு எங்கும் நடைமுறையில் கிடையாது என்பது கன்னியாகுமரிக்கே உடைய ஒரு சிறப்பு. சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி பிழம்பாக காட்சி அளித்த தினமே மகா சிவராத்திரி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் உறங்காமல் விரதமிருந்து சிவனை தரிசிப்பார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்குளம், திருமலை, திக்குறிச்சி, திற்பரப்பு, திருநந்திக்கரை, பொன்மனை, பன்றிப்பாகம், மேலாங்கோடு, திருவிடைக்கோடு, திருவிதாங்கோடு, திருப்பன்றிக்கோடு, திருநட்டாளம் என்கிற 12 சிவாலயங்களை சிவராத்திரிக்கு முதல் நாளான அதாவது மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து ஓடி ஓடி தரிசனம் செய்கின்றனர் பக்தர்கள். சிவாலய ஓட்டம் என்று பக்தியோடு அழைக்கப்படும் இந்த ஓட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவி உடை அணிந்து கொண்டு பங்கேற்கின்றனர். ஒரு கையில் பனை விசிறி, மற்றொரு கையில் சிறு பண முடிப்பும் வைத்துக்கொண்டு ஓடி ஓடி தரிசிக்கின்றனர். அரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை விளக்கும் வகையிலேயே இந்த சிவாலய ஓட்டம் அமைந்துள்ளது. ஏன் இந்த ஓட்டம் என்று கேட்டால் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான புராண கதையையும் கூறுகின்றனர் குமரி மாவட்ட மக்கள். இடுப்புக்கு மேலே மனித வடிவமும் இடுப்புக்கு கீழே புலி வடிவமும் கொண்டது புருஷாமிருகம். புலிக்கால் முனிவரான வியாக்கிரபாதரே சிவபெருமானை வேண்டி இப்படி உருவம் எடுத்தார் என்பார்கள். புருஷாமிருகம் சிவபக்தன். விஷ்ணு என்றால் பிடிக்காது. தனது எல்லைக்குள் எவரேனும் திருமால் நாமத்தை கூறினால் அவரை தாக்கிவிடும். தவ வலிமையை விட புஜ பலமே சிறந்தது என்று நம்பியவர் பீமன். புருஷாமிருகத்துக்கும் பீமனுக்கும் அரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்த ஸ்ரீகிருஷ்ணர் திருவுள்ளம் கொண்டார். ஒருமுறை தர்மர் நடத்தும் ராஜசூய யாகத்துக்கு புருஷாமிருகத்தின் பால் கொண்டு வருமாறு பீமனை அனுப்பினார். வைணவத்தை வெறுக்கும் புருஷாமிருகத்திடம் சென்று பால் பெற்று வருவது எப்படி என்று தயங்கினார் பீமன். ஆனால் கிருஷ்ணரோ, பயப்படாதே, உன்னிடம் 12 ருத்ராட்ச கொட்டைகள் தருகிறேன். புருஷாமிருகம் உன்னை தாக்க வரும்போது ருத்ராட்ச கொட்டைகளில் ஒன்றை கீழே போடு, அது சிவலிங்கமாக மாறும். லிங்கத்தை பார்த்ததும் புருஷாமிருகம் பூஜையில் இறங்கிவிடும். அப்போது தப்பித்து விடலாம் என்றார். திருமலையில் ஒரு பாறை மீது அமர்ந்து சிவதவம் புரிந்து கொண்டிருந்தது புருஷாமிருகம். அப்போது அங்கு வந்த பீமன் கோவிந்தா கோபாலா என்று கூவினான். இந்த சத்தத்தில் புருஷாமிருகத்தின் தவம் கலைந்தது. கோபத்துடன் பீமனை துரத்தியது. உடனே பீமன் ஒரு ருத்ராட்சத்தை கீழே போட்டார். அந்த வினாடியே ருத்ராட்சம் சிவலிங்கமாக மாறியது. இதை கண்டதும் புருஷாமிருகம் சிவ பூஜையை ஆரம்பித்தது. பீமன் கோவிந்தா கோபாலா என்று மீண்டும் குரல் எழுப்பினார். புருஷாமிருகம் மீண்டும் பீமனை துரத்த பீமன் மீண்டும் ருத்ராட்சத்தை கீழே போட்டார். அங்கும் அது ஒரு சிவலிங்கமாக மாறியது. அதே இடமே திக்குறிச்சி.
ஓடி ஓடி 11 இடங்களை கடந்து 12வது இடமான திருநட்டாலம் என்ற இடத்தில் ருத்ராட்சத்தை போடும்போது புருஷாமிருகம் பீமனை பிடித்தது. பீமனுடைய ஒரு கால் புருஷாமிருகத்தின் எல்லைக்குள்ளும் மற்றொரு கால் வெளியேயும் இருந்தன. உடனே பீமன், உன் எல்லையை கடந்துவிட்டேன், என்னை விட்டுவிடு என்றார். அப்போது அங்கே வந்த தருமரிடம் நியாயம் கேட்டார்கள். தம்பி சிக்கலில் இருப்பது தெரிந்தும் பாரபட்சம் பாராமல் ஒரு கால் பகுதி புருஷாமிருகத்தின் எல்லையில் இருப்பதால் பாதி உடல் புருஷாமிருகத்துக்கே என்றார். அப்போது அங்கே தோன்றிய ஸ்ரீகிருஷ்ணர் பீமனுக்கும் புருஷாமிருகத்துக்கும் அரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்தினார். இருவரும் ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கினர். தர்மரின் ராஜசூய யாகம் நடக்க புருஷாமிருகம் உதவியது. இந்த புராண நிகழ்வை குறிக்கும் வகையில் மகா சிவராத்திரி நாளில் 12 சிவனுடைய திருக்கோயில்களை தரிசிக்க சிவாலய ஓட்டத்தை தொடங்குகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவாலய ஓட்டத்தில் பங்கு கொள்ளும் அனைத்து பக்தர்களும் மகா சிவராத்திரிக்கு முன்பு வரும் தேய்பிறை ஏகாதசிக்கு ஒரு வாரம் முன்பிருந்தே தங்களுடைய விரதத்தை தொடங்கி விடுகின்றனர். விரத நாட்களில் காலை முதல் மாலை வரை இளநீர் மற்றும் நுங்கு ஆகியவற்றையும் இரவு வேளையில் துளசி இலையும் துளசி தீர்த்தமும் அருந்துகின்றனர். சபரிமலைக்கு செல்பவர்களுக்கு எப்படி ஒரு குருசாமி வழிநடத்தி செல்வாரோ அதே போலவே சிவாலய ஓட்டத்திலும் ஒரு குருசாமி வழிநடத்தி செல்வார். பக்தர்கள் ஓடி ஓடி வழிபடும் போது கோவிந்தா கோபாலா என்று உச்சரித்து கொண்டே செல்வதற்கு ஒரு புராண கதை உள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவி உடை அணிந்து கையில் விசிறியும் திருநீறு பை சகிதமாக சிவராத்திரிக்கு முந்தைய தினம், அதாவது இந்த வருடம் மார்ச் 7ஆம் தேதி வியாழக்கிழமையன்று முஞ்சிரை மகாதேவர் கோவிலில் இருந்து சிவாலய ஓட்டத்தை தொடங்குவார்கள். தொடர்ந்து திக்குறிச்சி மகாதேவர் கோயில், திற்பரப்பு மகாதேவர் கோயில், திருநந்திக்கரை சிவன் கோயில், பொன்மனை தீம்பிலான்குடி மகாதேவர் கோயில், திருப்பன்றிபாகம் சிவன் கோயில், கல்குளம் நீலகண்ட மகாதேவர் கோயில், மேலாங்கோடு சிவன் கோயில், திருவிடைக்கோடு மகாதேவர் கோயில், திருவிதாங்கோடு மகாதேவர் கோயில், திருப்பன்றிக்கோடு மகாதேவர் கோயில் ஆகிய கோயில்களை ஓடியே சென்று வணங்குவார்கள். மகா சிவராத்திரி நாளில் கடைசியாக 12வது கோயிலான நட்டாலம் சங்கர நாராயணார் கோயிலில் சிவாலய ஓட்டம் நிறைவு பெறும். வயது முதிர்ந்தோரும் இயலாதவர்களும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சென்று வழிபடுவதும் உண்டு. சிவாலய ஓட்டத்தில் பங்கேற்க கேரள மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருவார்கள். பழங்காலத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைத்து பக்தர்களும் நடந்தும் ஓடியும் சென்றுள்ளனர். இந்த ஓட்டத்தில் பங்கேற்கும் பக்தர்கள் கோயிலில் உள்ள குளத்தில் குளித்துவிட்டு சாமி தரிசனம் செய்ய வேண்டுவதும் தங்கள் கையில் வைத்திருக்கும் விசிறியால் சுவாமிக்கு வீசி கொடுக்க வேண்டுமென்பதும் ஐதீகம். இந்த ஆண்டு சிவாலய ஓட்டம் வருகின்ற மார்ச் 7ஆம் தேதி வியாழக்கிழமை தொடங்குகிறது. சிவாலய ஓட்டத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை விடப்படுகிறது. நாம் இந்த பதிவின் மூலம் கன்னியாகுமரியில் தொன்று தொட்டு நடந்து வரும் சிவாலய ஓட்டத்தினுடைய புராண கதையை பற்றியும், சிவாலய ஓட்டத்தின் சிறப்புகள், ஓட்டத்தின் விதிகள், ஓட்டத்தின் போது அவர்கள் தரிசிக்கும் 12 சிவாலயங்களை பற்றியும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.